உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ஐஎல்சி தமிழ். உயிரோடை தமிழில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதர் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தனானா, அன்புறவுகளுக்கு நேர வணக்கம். நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், சில மாதங்களுக்கு முன்னதாக மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடந்த ஊழல் தொடர்பாக பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் அவருடைய சமூக வலைத்தளங்களூடாக செய்திகளை பரப்பியது தாயகத்தில் இருக்கின்ற மக்கள் மட்டுமில்லை, புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் மத்தியிலும் கூட பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. சில நாட்களுக்கு முன்னதாக அதன் பின்னர் நிறைய சம்பவங்கள் நடைபெற்றது. நாங்கள் அதிகமாக பேசவில்லை என்றால் நிறைய குளறுபடிகள் வந்து கொண்டிருந்தது. பலவிதமான கருத்துக்களை எல்லாம் மேற்கொண்டார்கள். நாங்கள் ஓரளவுக்கு அதை நிறுத்திவிட்டோம். ஆனால் 2 நாட்களுக்கு முன்னதாக ஜேவிபியோடு ஏதோ ஒரு டீல் ஒப்பந்தம் ஒன்று செய்திருப்பதாக பதிவுகள் வெளியில் வந்து இப்பொழுது அதை பரபரப்பாக பேசப்படுகின்றது. அதனுடைய உண்மை நிலை என்ன என்றதை வெளிப்படுத்தி இருக்கின்ற என்று சிலர் கூறுகிறார்கள். நிச்சயமாக நீங்கள் இந்த உரையாடலை நீங்களும் கேட்டிருப்பீர்கள். இது தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அங்கே மக்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள்? உண்மையான மருத்துவர் அர்ச்சுனா அதனுடைய விடயங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக, நான் நினைக்கின்றேன், ஒரு 3-4 நிகழ்ச்சிகளிலே நாங்கள் தொடர்ச்சியாக ஆரம்ப நாட்களிலே அந்த விடயங்களை விரிவாக பார்த்திருந்தோம். அது எங்களுடைய உறவுகளுக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும். அந்த டாக்டர் அர்ச்சுனாவினுடைய ஆர்வ கோளாறுத்தனம் அது எப்படியான ஒரு நிலைமையிலே செல்ல போகின்றது. அவர் நிச்சயமாக ஒரு மருத்துவத்துறை சார்ந்து ஊழல்களையும் அந்த முறைகேடுகளையும் வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அவர் இந்த விடயங்களிலே அவர் கையில் எடுக்கவில்லை என்பதை நாங்கள் மிக ஆணித்தரமாக அவருடைய வாக்குமூலங்களை வைத்து, நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பு கூறல் என்பதற்கு அப்பால் அவர் கூறிய விடயங்கள், அவருடைய நேர்காணல்கள், அவருடைய நேரலை பேட்டிகள், அவர் கூறிய விடயங்களை வைத்துக்கொண்டு எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். சொல்வார்கள், தவளையின் தன் வாயால் கடும் என்பதை போன்று அவர் தன்னுடைய வாயாலை தானே தன்னை அம்பலப்படுத்தி இருந்தார். அதுதான் நாங்கள் பல விடயங்களை கூறினோம். அதாவது மருத்துவத்துறை சார்ந்து அவர் வெளியே சென்று தமிழீழ விடுதலை போராட்டம் குறித்தும், மாவீரர்கள் குறித்தும், தலைவர் குறித்தும் அவர் கூறிய விடயங்கள், அவர்களை ஒருமையிலே விழித்த விடயங்கள், அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தாவை சேர் என்றும் அங்கேயனை அண்ணன் என்றும் கூறிய அதே வாய் எங்களுடைய தலைவர்களை, அதாவது எங்களுடைய மாவீரர்களையும், எங்களுடைய தியாக தீபம் திலீபன், அண்டன் பாலசிங்கம், தேசத்துங்குரல் அண்டன் பாலசிங்கம் உள்ளிட்டவர்களை அவர் ஒருமையில் விழித்த விடயங்களை எல்லாம் அவர் என்ன நோக்கத்தில் எப்படி யாருடைய நிகழ்ச்சி நிரலே செயல்படுகின்ற அந்த விடயங்களை நாங்கள் மிக தெளிவாக அந்த நேரத்தில் சுட்டிக்காட்டினோம். அப்போது நாங்கள் இந்த விடயங்களை தொடர்ச்சியாக, என்றால் அதை விட ஒரு தமிழ் தேசம் சார்ந்து ஒரு முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய, பேச வேண்டிய விடயங்கள் எவ்வளவோ இருக்கையிலே நாங்கள் அந்த டாக்டர் அர்ச்சுனாவினுடைய அந்த விடயங்களுக்கு பின்னாலே அதுதான் அவர்கள் எதிர்பார்க்கின்ற விடயம். நீங்களும் ஆரம்பத்திலே சுட்டிக்காட்டியிருந்தீர்கள், தமிழ் பொது வேட்பாளர் விடயம் என்பது தமிழ் தரப்பிலே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்ற நேரத்தில் தான் டாக்டர் அர்ச்சுனா களமிறக்கப்பட்டார். அவரை நோக்கியதாக இந்த ஒரு அதிக விளம்பரங்கள் அதை நோக்கியதாக ஈர்க்கப்பட்டது. ஆகவே இது தமிழ் பொது வேட்பாளரை திசை திருப்புகின்ற நோக்கத்தில் இந்த விடயங்கள் கையாளப்படுவதாக நீங்கள் அதை அப்போது சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். அதுதான் எங்களுடைய நோக்கம். நாங்கள் அதை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக அல்ல. அதை விட எங்களுக்கு மிக முக்கியமாக ஒரு தமிழர்களுடைய நிலைப்பாடு, தமிழர்களுடைய எதிர்காலம் சார்ந்து நாங்கள் பேச வேண்டிய விடயங்கள், கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் பல இருந்த காரணத்தினால் நாங்கள் அந்த விடயங்களை அவதானித்துக் கொண்டிருந்தோம். அதிலே முக்கியமாக எதுவுமே கவனம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கவில்லை. அந்த வகையில் தான் இப்போது அவர் அம்பலப்பட்டிருக்கின்றார். அதாவது அவர் எப்போதுமே அந்த தன்னுடைய நிலைப்பாடுகளை ஒரு ஒரு ஆணித்தரமாக வெளிப்படுத்தி வந்தவர். அவர் அந்த நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பின்னாக அவருடைய ஒரு செயல்பாடுகளில் ஒரு மாற்றம் இருந்தது. அதை விட மிக முக்கியமாக இப்போது நீங்கள் குறிப்பிட்ட விடயம் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. பலர், அதாவது மருத்துவர் டாக்டர் அர்ச்சுனாவை மலை போல் நம்பியவர்கள், அவரை புரட்சி வீரனாக பார்த்தவர்கள், அவரை ஒரு பெரிய ஒரு தமிழினத்தினுடைய ஒரு விடிவெள்ளியாக பார்த்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு விடயம்தான் தேசிய மக்கள் சக்தி, அதாவது அன்றகுமர திசநாயக்க தரப்போடு இவர் ஒரு பேரம் பேசுகின்ற ஒரு ஆடியோ ஆதாரம் வெளிவந்திருக்கின்றது. அதாவது அவர் தொலைபேசியிலே பேசிய விடயம் எதிர்முனையிலே பேசியவரினால் அந்த விடயம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இவர் ஏற்கனவே இந்த விடயத்தை பேசி இருக்கின்றார். அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய வடக்கு கிழக்கு இணைப்பாளராக இருக்கின்ற ஒரு பெண் மருத்துவர், அன்னைக்கு இந்திமாவோ ஏதோ ஒரு பேர் நினைக்கின்றேன், ஒரு பெண் மருத்துவரோடு இவர் தன்னுடைய மருத்துவ வட்டாரத்தில் இருப்பவர்கள் ஊடாக அவர் அந்த தொடர்புகளை மேற்கொண்டு அவரோடு உரையாடுகின்ற ஒரு விடயம். அதாவது அவர்
முக்கியமாக நாங்கள் அதில் மிக சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம்னால் அவர் அந்த பேசிய விடயங்கள் நிச்சயமாக சமூக வலைத்தளங்களூடாக உறவுகள் கேட்டிருப்பார்கள். ஆனால் கேட்காதவர்களுக்காகவும் நாங்கள் இந்த விடயங்களை அவ்வளவு விரிவாக பேச வேண்டியிருக்கின்றது. அவருடைய அடிப்படை நோக்கமே வந்து அவர் ஒரு பேரம் பேசுகின்றார். அவர் தமிழர்களுடைய நிலையில் நின்று கொண்டு அவர் அந்த தேசிய மக்கள் சக்தியோடு பேரம் பேசுகின்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த உரையாடல் அமைந்திருக்கின்றது. முதலில் அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார். இப்படி இன்ன நபர் தனக்கு உங்களுடைய இயக்கத்தை தந்ததாகவும் அவர் உங்களிடம் தன்னை பற்றி ஏதாவது கூறினாரா சொன்னாரா அப்படி பேசுவார் என்று அப்படி ஒரு அறிமுக உரையாடலோடு தொடங்கி அரசியலுக்குள் வருகின்றது. அரசியலுக்கு வருகின்ற போது இந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் கூறுகின்றார், உங்களுக்கு தெரியும் தானே, விக்னேஸ்வரன் ரணில் பக்கம் இருக்கின்றார், சாணக்கியனுக்கு ரணில் 60 கோடி கொடுத்திருக்கின்றார், ஸ்ரீதரனும் இங்கே நிற்கிறார். ஆகவே தமிழ் வடக்கு கிழக்கு என்று பார்க்கின்ற போது ரணிலுக்கும் சஜித்துக்கும் தான் இவர்கள் எல்லோருமே ஒரு ஆதரவு நிலைப்பாட்டோடு இருக்கின்றார்கள். ஆகவே அனுரவுக்கான ஒரு வாய்ப்பு என்பது மிக குறைவாக இருக்கின்றது என்று கூறிவிட்டு அவர் அப்படியே அந்த ஒரு கள்ளத்தனத்தோடு உரையாடல் செய்வதை போன்றுதான் அந்த அவருடைய அந்த உரையாடல் அமைந்திருந்தது. அதாவது அவர் ஒரு கட்டத்திலே அவர் கேட்கின்றார், நீங்கள் இது நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதை நீங்கள் பதிவு செய்கின்றீர்களா என்று இவர் கேட்கும்போது அவர் இல்லை என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட நிலையில் தான் இவர் கூறுகின்றார், என்னுடைய முகநூலிலே 92,000 பேர் பின்தொடர்கின்றார்கள், மன்னார் மாவட்டம் என்னுடைய கையில் தான் இருக்கின்றது, அதாவது என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் மன்னார் இருக்கின்றது, நான் இப்போது மன்னாரில் நிற்கின்றேன் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். அப்ப கூறுகின்ற போது என்ன காரணத்துக்காக அங்கே நிற்கிறேன், சின்ன ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஒன்று ஆடுறதுக்காக நான் மன்னார்ல வந்து நிற்கிறேன் என்று சொல்றார். அப்ப இது வந்து இந்த மன்னார்ல இந்த சிந்துஜா அந்த விஷயம் சம்பந்தமான பிரச்சனைகள் போய் கொண்டு கேட்க இவர் அங்கனி கேட்க கழிச்சிருக்கிறார். அப்ப சின்ன ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஒன்று ஆடுறதுக்காக நான் மன்னார்ல நிற்கிறேன் என்றால் யோசிச்சு பாருங்க, அவர் என்ன அந்த மன்னார்ல சிந்துஜாட விஷயத்தை வச்சு கொண்டு இவர் என்னத்துக்கு போயிருக்கிறார். அவர் தண்டவாயார் சொல்ற ஒரு சின்ன ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஒன்று ஆடுறதுக்கு தான் நான் இங்க வந்து நிற்கிறேன். அப்ப உண்மையில வந்து நீ அவங்க ஒரு டாக்டர் அவங்க சொல்லியிருக்கலாம் தான், இப்படி ஒரு இது அநீதி நடந்திருக்குது, அதுக்காக நான் நீதி கேட்கறதுக்காக நான் இங்க வந்து நிற்கிறேன், அந்த விஷயத்துல ஒரு நிறைய அதிகார தலையீடுகள் இருக்குது, அதை தாண்டி நான் நீதியை பெற்று கொடுக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் இங்க நிற்கிறேன்னு நீ சொல்லியிருக்கலாமே. அதன் அந்த பொலிட்டிக்கல் கேம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அதை அவரை இப்பவும் தூக்கி பிடிக்கிறார்கள். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளணும், அந்த பொலிட்டிக்கல் கேம்ன்றதுக்கு அர்த்தம் விளங்கணும். அப்ப டாக்டர் அர்ச்சுனான்றவர் வந்து என்ன நிகழ்ச்சி நிரல்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறாருன்றதை வந்து எல்லோருக்குமே விளங்கணும். நாங்கள் ஏற்கனவே சொன்னாங்க, அந்த வடக்கின்ற எங்களோட தமிழர்களுடைய கையில இருக்கிற அதிகார மையங்கள், அதாவது குறைந்தபட்சம் இருக்கின்ற அதிகாரங்களை கூட தமிழர்களுடைய கையில இல்லாமல் மத்திய அரசு சுவீகரித்துக் கொள்வதற்காகவும் தமிழர்களுடைய கைகளில் இருக்கின்ற அதிகார மன்றங்களை நோக்கி அவநம்பிக்கை கொள்ளக்கூடிய வகையிலுமாக ஒட்டுமொத்தமாகவே ஒரு கொலாப்ஸ் சிதைத்து விட்டு தமிழர்களை ஒட்டுமொத்தமாகவே சிங்கள பெருந்தேசியவாதத்தின் கீழ் அடிமைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் டாக்டர் அர்ச்சுனா செய்கின்றார். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த பொலிட்டிக்கல் கேம் என்பது. அவர் வெளிப்படையாக தன்னுடைய வாக்குமூலமே சொல்றாரு, மன்னாரில் என்னத்துக்கு எல்லோரும் நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், மன்னார்ல சிந்தியாவுக்கு நீதி கேட்கத்தான் அவர் சென்றிருக்கின்றார். ஆனால் அவரே கூறுகின்றார், மன்னார்ல ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஆடுறதுக்கு நான் வந்திருக்கிறேன், ஒரு சின்ன ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஒன்று ஆடுறதுக்காக நான் வந்து நிற்கிறேன்னு சொல்றேன். அப்ப அதுல இருந்து விளங்கணும், அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கேன், நான் ஒரு அரசியல் விளையாடி கொண்டிருக்கிறேன், எங்கட உயிரை வச்சுக்கொண்டு எங்கட அவலத்தை வச்சுக்கொண்டு எங்கட பிரச்சனையை வச்சுக்கொண்டு அவர் ஒரு அரசியல் விளையாடுறார். அதை அவரே ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அதோட ஹேஜி போட்டு மன்னார் என்ற கட்டுப்பாடு நான் சொல்றதை கேட்கும், மன்னார் என்ற கொண்டோலுக்கு இருக்கின்ற அதை விட சொல்றார், புலிகள் வந்து தன்னுடைய ஆதரவு, புலிகள் வந்து தனக்கு ஆதரவா இருக்கணும், டயஸ்புரா வந்து முழுக்க என்னுடைய கட்டுப்பாடு நான் சொல்றதான் கேட்கும் என்றால் 92,000 பேஸ்புக்கில் 92,000 பேர் ஃபாலோ பண்ணினோம், மன்னார் என்னுடைய கட்டுப்பாட்டுகளை இருக்குது, புலிகள் எந்த பக்கம் தான் புலிகள் நிற்கணும், டயஸ்புரா நான் சொல்றதான் கேட்கும் என்றால் அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அவர் வழக்கமான ஒரு கோமாளித்தனத்தை செய்தார். சொல்றாரு, என்ன 92,000 பேர் ஃபாலோ பண்ணோம்னா டக்ளஸ் தெரியும் தானே, டக்ளஸை வந்து 62,000 பேரை ஃபாலோ பண்ணோம், என்ன அவர் ஒரு கேபினட் மினிஸ்டர், என்ன நான் ஒரு சாதாரண ஒரு என்ன 92,000 பேர் ஃபாலோ பண்ணோம்னா அவர் என்ன சொல்ல வர, ஒரு அமைச்சரா இருக்கிற ஒரு கேபினட் அமைச்சரா இருக்கிற டக்ளஸ் தேவானந்தாவே 62,000 பேர் தான் பின்தொடரினம், சாதாரண ஒரு டாக்டரா இருக்கு என்ன வந்து 92,000 பேர் ஃபாலோ பண்ணினோம்னு சொன்னா அப்ப என்னுடைய கெப்பாசிட்டியை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க.
அப்ப அவர் அந்த அந்த வெட்டி வெட்டி அவர் கதைக்கிற அந்த இவ்வளவு காலம் பெரிய நீட்டி முழங்கி கதைக்கிறவர், அவர் அந்த ஒரு ஒரு கள்ளத்தனத்தோட உரையாடல் நடக்கிறபடியா தான் சொல்ற. 92,000 பேர் பலவோசி இருக்கணும், டக்ளஸுக்கு 62,000 பேர் இருக்கணும், மன்னர் என்னுடைய கட்டுப்பாடுகளே இருக்குது, புலிகள் எந்த பக்கம் தான் நிக்கணும், டயஸ்போரா நான் சொல்றதான் கேட்கும் என்றால் அவர் என்ன சொல்ல வாரார்? இங்கால நீங்கள் எதிர்பார்க்காங்க வடக்கு கிழக்கில் அன்றவுக்கான ஆதரவு இல்லை, விக்னேஸ்வரன் ரணிலை ஆதரிக்கிறார், சாணக்கியனுக்கு ரணில் 60 கோடி கொடுத்திருக்கிறார், சிறீதரனும் அந்த பக்கம் நிற்கிறார், மற்றாக்கள் எல்லாரும் சயித்தின் பக்கம் ரணிலின் பக்கம் வந்து நிற்கணும். அப்ப தமிழ் மக்கள் இந்த வாக்கை வந்து சயித்துக்கும் ரணிலுக்கும் தான் இவர்கள் கொண்டு போயிடும். அப்ப நீங்கள் என்னோட வாங்கோ, நான் உங்களுக்கு அன்று நான் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. மன்னார் மாவட்டத்துல முழுவாக மன்னார் என்ற கட்டுப்பாடுகள் என்ன அர்த்தம்? நான் நான் சொன்னா மன்னார் மக்கள் அப்படின்ற வாக்களிப்பினம். புலிகள் வெளிநாட்டுல இருந்தோட அன்ற வாக்களிக்க சொல்லிக்கணும், டயஸ்போரா வாக்களிக்க சொல்லிக்கணும், 92,000 பலவோசி இருக்கணும், அவ்வளவு விரையும் வச்சு நான் அன்றவுக்காக வாக்களிக்க வைப்பேன். ஆகவே நான் வடக்கு கிழக்குல வந்து அன்றவுக்கு வாக்களிக்க வைக்கிறதுக்கு உள்ள கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆளா நான் இருக்கிறேன். அப்ப கதைச்சு போட்டு அப்ப நீங்கள் என்ன பொசிஷன்ல இருக்கிறீங்க, இது நீங்க சொல்றத வந்து அனுரவின் வயசாக எடுத்துக்கொள்ளாம இல்ல அனுரவோட அவர்கிட்ட என்னன்னா அனுரவோட வந்து ஒரு ஒபிஷியலா அவையலோ அனுரவின் பிரதிநிதியோட அவர் பேசுறதுக்கு அவர் முயற்சி எடுக்கிறார். அப்ப ஒரு கட்டத்துல அவருக்கு விளங்குது, அவ எல்லாம் படிவா கேட்டுக்கொண்டு அரசியல் கதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 நிமிஷம் வந்து இந்த உரையாடல் நடக்குது. ஒரு காமனத்தியாலத்துக்கு மேல இந்த உரையாடல் நடக்குது. அப்ப அந்த உரையாடலை வடிவ உன்னிப்பா அவதானிச்சு கொண்டு இருந்தவா ஒரு கட்டத்துல வந்து இவர்கிட்ட இந்த கதையெல்லாம் கதைச்ச உடனே டக்கண்டு அவ வந்து டக்கண்டு அப்படியே டோனை மாத்தி உங்களுக்கு ஏதாவது கணக்க பிரச்சனைகள் இருக்கு போலடாக்கு நீங்கள் ஏதாவது ஏதாவது குளிசையில் ஏதாவது எடுக்கிறீங்களோ, அதாவது உங்களுக்கு மல்டிபிள் டிசார்டர் அந்த மாதிரி அவன் ஒரு டாக்டர்ன்றபடியால் உங்களுக்கு என்ன உங்களுக்கு வேற பிரச்சனை இல்லை, அந்த மேல் வீடு பிள்ளைன்ற அப்படித்தான் சொல்லுவாங்க. அவ ஒரு டாக்டர்ன்றபடியா அவ அப்படியான ஒரு வார்த்தை பிரியவங்களை பயன்படுத்தி உங்களுக்கு கணக்க பிரச்சனை இருக்கு போல கிடக்குது, நீங்கள் குளிசியல் பாவிக்கிறீர்கள்னு சொல்லி அவ கேட்கிறார். அப்ப இவர் உடனே இல்லையா இவர் ஏதோ சமாளிக்க அப்ப உங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் டிவோர்ஸ் தானேன்னு சொல்லி அவ கேட்கிறார். அது டிவோர்ஸ் ஆனா இப்ப என்ன காரணத்துக்கான டிவோர்ஸ் கேட்க இவர் சமாளிக்க விழிக்கிற. அவ உடனே கேட்கிற, நீங்கள் இந்த எல்லாம் கதைக்கிறதுல ரெக்கார்ட் பண்ணிட்டு பேஸ்புக்ல போடுறதுல நீங்கள் கட்டிக்காரன் தானே, அப்படித்தானே நீங்கள் பிரபல்யமா நீங்கள் என்ற மாதிரி அவ டக்காண்டு இதண்ட வலிக்கிற. உடனே இவர் டக்காண்டு உங்களுக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு தானே, நான் அந்த விஷயங்களை பற்றி பேச முடியுமா அப்படி இப்படின்னு இவர் டக்காண்டு விழுந்தாலும் மீசல மண்ணொட்டாத கதையை அவன் தனிப்பட்ட விஷயங்களை பற்றி. ஏன்னா இவர் இப்படி கதைச்சு கொண்டு போக இவர் தான் பெரிய இது மாதிரி இதண்ட போய் அதுக்குள்ள இவர் தன்னை ஒரு வித்துவக்காரனை காட்டுறதுக்கு முள்ளிவாய்க்கால 30 வருஷமா நீங்கள் தமிழனை அழிச்ச நீங்கள் தானே அப்படி இப்படி என்ன கதைக்கிற. இப்ப அது அங்க அவரோட கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னால என்னடா இப்ப இது இந்த டீல் வந்து ஏதோ ஒரு பக்கத்துல வழியில வரப்போது பிசக போதுண்டா அதுக்குள்ளே தன்னை ஒரு பெரிய ஒரு கதாநாயகனை காட்டுறதுக்கு ஏற்ற வாரியான சில விஷயங்களை வந்து சும்மா ஒரு போற போக்குல கதைச்சு போட்டு அதை இப்ப தூக்கி பிடிச்சு கொண்டு இருக்கிறார். இப்ப இந்த விஷயம் வந்து டீல் படியல. இவர் மறைமுகமா வந்து எனக்கு இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு வடக்கு கிழக்குல அன்றவுக்கான ஒரு ஆதரவு வேணுமென்றால் என்னோட நீங்கள் பேசலாம் என்ற கட்டத்தில அவர் டக்குன்னு சொல்றார், இது வந்து உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை, அதாவது நாங்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக யாரோடையும் எந்த டீலுக்கும் போகலை, எந்த உடன்பாட்டுக்கும் போகலை, நீங்களாக விருப்பப்பட்டு அனுரவுக்கு வாக்களித்தால் நாங்கள் தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லிம்கள் என்று பிரிச்சு பார்க்கல, எல்லாரையும் ஒன்றாத்தான் பார்க்கிறோம். அவை நீங்கள் விருப்பப்பட்டு உங்களோட மன விருப்பத்தோட நீங்கள் அனுரவுக்கு வாக்களிக்கலாம். அதுக்காக நாங்கள் ஒரு தரப்போடையும் எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி நாங்கள் ஒரு ஒப்பந்தமோ டீலோ போட இல்லை என்ற விஷயத்த வந்து அவர் கிளிய கட்டா சொல்லிட்டு இதன்னொன்னு அதுக்கு பிறகுதான் இவர் வேற மாதிரி கதைச்சு அந்த உரையாடல் முடியுது. ஆகவே இது இதுல சாரம்சம் வந்து அவர் இவ்வளவு காலமும் இந்த மருத்துவத்துறை சார்ந்து அவர் தனக்கு அந்த அந்த மருத்துவத்துறையில இருக்கிற அந்த ஊழல் பிரச்சனைகள், இந்த மருத்துவ மாஃபியாக்கள், இந்த ஆதிக்கம், அந்த விஷயத்த கையில் எடுத்துக்கொண்டு தன்னை ஒரு ஒரு புரட்சி வீரனாக காட்டிக்கொண்டு தனக்கு கிடைத்த அந்த வெகுஜன ஆதரவை தனக்கான பேரம் பேசுறதுக்கான இல்ல தன்னுடைய மறைமுக தனக்கு பின்னுக்கு இருக்கிற எஜமானர்களுடைய மறைமுக நிகழ்ச்சி நிரலை அரங்கேற்றுறதுக்கான ஒரு களமாக
அந்த வெகுஜன ஆதரவு தளத்தை பயன்படுத்தி இருக்கிறார்ன்றது இதுல வெட்ட வெளிச்சமாக இருக்கு. இதைத்தான் நாங்க சொல்லுவோம். நிச்சயமாக ராமேந்திரன், ஆரம்பத்தில் நான் நினைக்கிறேன் உயிரோடை தமிழ் வானொலியில் நிகழ்ச்சிகளை நீங்கள் பேசுகின்ற நீங்கள் கொண்டு வருகின்ற விடயங்களை கேட்ட நேயர்கள் அனைவருக்குமே தெரியும். நான் நினைக்கிறேன் 3 அல்லது 4 நிகழ்ச்சிகள் இந்த மருத்துவம் தொடர்பாக, மாஃபியா தொடர்பாக, அங்கே இடம்பெறுகின்ற சீர்கேடுகள் தொடர்பாக நாங்கள் உரையாடி இருக்கின்றோம். கடைசி இதற்கு முன்னர் நாங்கள் உரையாடிய பொழுது அர்ஜுனா மீது மிகவும் ஒரு 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 தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது எதிர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் தான் நாங்கள் பேசியிருந்தோம். அப்பொழுது எல்லோருமே யோசித்தார்கள், எல்லோரும் இல்லை, வானொலி நேயர்களுக்கு தெளிவாக தெரியும் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று. ஆனால் யூடியூப்னூடாக பார்த்தவர்கள் அவர்களுக்கு புரியவில்லை. அதில் அரைவாசி பேர் நீங்கள் கூறியதை ஏற்றுக்கொண்டதும், இன்னும் அரைவாசி பேர் அதை ஏற்காதில்லை. இப்போ எவ்வாறு ஒரு ஊழலை வெளிப்படுத்தும் பொழுது இப்படி பேசுகிறோம் என்று அப்பொழுதே நாங்கள் கூறியிருந்தோம். இதன் பின்னணியில் வேறு விடயங்கள் இருக்கின்றன என்று நாங்கள் கூறியிருந்தோம். ஆனால் அது தொடர்பாக முழுமையாக அப்பொழுது கொண்டு வர முடியவில்லை என்று இருந்தாலும் கூட, என்ன நோக்கத்துக்காக இவர் மருத்துவர் அர்ஜுனா இவ்வாறான ஒரு இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்? பணம் சம்பாதிக்கின்ற ஒரு நோக்கம் இருக்கின்றதா, அல்லது வேறு ஏதாவது நோக்கங்கள் இருக்கின்றதா? நிச்சயமாக இதிலே இப்போது இனி இவர்கள் அந்த விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டவில்லை என்பதை போன்று இப்போது அவர்கள் தங்களுடைய ஒரு விளக்கங்களை என்றால் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒரு பூமராங் போல் அவர்களை திருப்பி தாக்கி இருக்கின்றனர். குறிப்பாக டாக்டர் அர்ஜுனா அவருடைய ஸ்பெஷாலிட்டியே ரெக்கார்டிங் என்றால் ஓட்டு கேட்பது. உண்மையிலே அது ஒரு கள்ளத்தனமான வேலை. ஒருவர் ஒரு நம்பிக்கையோடு உரையாடல்களை செய்கின்ற போது அதை பதிவு செய்கின்ற போது, நாங்கள் ஏற்கனவே அந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரு நிகழ்ச்சியில குறிப்பிட்டோம். சாவுச்சேரி வைத்தியசாலையினுடைய பதில் வைத்திய அத்தியட்சராக இருக்கின்ற டாக்டர் ரஜீவ் அவர்கள் அங்கே கடமையில் இருக்கின்ற போது டாக்டர் அர்ஜுனா கொழும்பிலிருந்து சென்று அடாவடித்தனமாக உள்ளே சென்று இவரை அந்த இடத்திலிருந்து எழுப்பி விட்டு அடாவடித்தனம் செய்த போது அவர் கொழும்பில் இருக்கின்ற தன்னுடைய உயர் அதிகாரிக்கு அவர் டாக்டர் ரஜீவ் தொலைபேசி அழைப்படுகின்றார். போது இவர் சொல்கின்ற ஸ்பீக்கர்ல போட்டு விட்டு வைக்க சொல்லி தன்னோட கதைக்கிறதுக்கு. அப்ப அவர் உண்மையிலே அதுதான் ஒரு சாதாரண நடைமுறை. ஒரு சாதாரண ஒரு அதிகாரி மட்டத்திலான ஒரு உத்தியோக அடிப்படையிலான உரையாடலாக இருக்கட்டும், ஒரு தனிநபர்களுக்கு இடையான உரையாடலாக இருக்கட்டும், அப்படி இருக்கின்ற அதுதான் நேர்மைத்தன்மை. எதிர்முனையில இருப்பவர்களுக்கு நாங்கள் ஸ்பீக்கர்ல விட்டிருக்கின்றோம், அதாவது ஸ்பீக்கர்ல விட்டுத்தான் உரையாடல் நடக்கின்றன. ஏனால் சில நேரம் தனிப்பட்ட ரீதியாக அவர்களுடைய உரையாடல் வேறு விதமாக இருக்கும். பலரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதை நிச்சயமாக அங்கே தெரியப்படுத்த வேணும். அந்த பண்பியல்பு டாக்டர் அர்ச்சுனாவுக்கு இல்லை. அவர் எப்போதுமே அவருடைய விடயங்கள் தெரிந்த மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் அதைத்தான் அவர் மீது முதல் சொல்கின்ற விடயம். அவர் ஒரு 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 மனநோய் பிடித்தவரை போன்று அவருடைய செயல்பாடுகள், அதாவது இது சில பேருக்கு அதிலே ஒரு இன்பம். அந்த உண்மையிலே அந்த பல விடயங்கள் இப்படியான ஒரு அந்த மனப்பிறழ்வு காரணமாக இப்படியான குணாம்சங்கள், அது பல விடயங்கள் நாங்கள் விரிவாக கூற முடியும். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும். இவருக்கு அந்த அந்தரங்கங்களை வெளிப்படுத்துவதில் இவருக்கு ஒரு அலாதி பிரியம். அந்த வகையில் தான் ஒரு இரு நபர்களுக்கு இடையிலே நடைபெறுகின்ற உரையாடல்களை பதிவு செய்து அதை வெளியே விட்டு அதிலே சந்தோஷம் காண்கின்ற வகையிலே ஒரு அலாதி பிரியம் இவருக்கு. அந்த அந்தரங்கங்களை வெளிப்படுத்துவதிலே இவருக்கு ஒரு அலாதி பிரியம். அந்த வகையில் தான் இவர் அதிலே ஒரு ஸ்பெஷலா இருந்தவர். இவர் பூமராங் போல் இவருடைய அந்த ரெக்கார்டிங்கே ஒரு பூமராங் போல் இவரை திருப்பி தாக்கி இருக்கின்றது. இவர் பேசிய கள்ளடி இவர் எப்படி தான் மற்றவர்களுடன் கதைப்பதை பதிவு செய்து அதை வெளிப்படுத்தி இவர் இன்பம் கண்டாரோ, இப்போது இவருக்கு அது திருப்பி தாக்கி இருக்கின்றது. இவருடைய அதே ஆயுதம் இப்போது அந்த ஒளிப்பதிவு வெளியே வந்து இவர் மீது மிகப்பெரிய ஒரு அவருடைய உண்மை முகத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறார். இதிலே அவர்கள் ஒரு விளக்கத்தை கூறக்கூடும். இது நாங்கள் தெரிந்து கொண்டுதான் நாங்கள் பேசினோம். இப்போது இவருடைய பக்கத்துல இது நாங்கள் அந்த ஆடியோவை அவருக்கு அனுப்பி அவூடாக வெளியிட்டோம், அவ ஒன்றும் இதை செய்யல, தாங்கள்லாம் பதிவு செய்து போட்டு தான் அவருக்கு அனுப்பி போட்டு அவூடாக இது வெளியில வந்திருக்குது என்ற மாதிரி இப்ப சமாளிக்கிற விஷயம் எல்லாம் நடக்குது. என்னை பொறுத்தவரையில இதுல பணம் சம்பாதிக்கிற நோக்கம் இவருக்கு இருக்காது. என்னால் அது மிக தெளிவா சொல்லலாம். அப்படி ஒரு 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 குறுக்கு வழியில போற ஒரு நிகழ்ச்சி நிரல் அப்படி இல்லை. டாக்டர் அர்ச்சுனான்றது தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த விவகாரங்களையும் ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக தென்னிலங்கை அளவி விடப்பட்ட ஒரு பிரம்மாஸ்திரம் என்றால் என்னுடைய கணிப்பு.
அது காலங்கள் செல்ல செல்ல எல்லோராலையும் ஏதோ ஒவ்வொரு வடிவங்கள்ல உணரக்கூடிய ஒரு சில வாரங்கள்லயே இன்றைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் அம்பலத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னா மிக விரைவில் எல்லா விஷயத்தும் அம்பலத்துக்கு வரும். ஆக இவரை பிரம்மாசிரமாக பல விடயங்கள்ல அதெல்லாம் இவர் தானா போகவில்லை, இவரை போக வைக்கப்படுது. இவருக்கான அந்த இன்று வரை உத்தியோகபூர்வமாக அவர் மீது இந்த ஒழுக்காற்று நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. ஒரு அரசு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததற்கு கடந்து பேஸ்புக் நேரலைகளை இவர் செய்யக்கூடாது என்று அந்த விடயங்களை செய்கின்றார். அதை விட பல விடயங்களை இவர் செய்து கொண்டிருக்கிறார். இவர் மீது இந்த நடவடிக்கை இவர் மறைமுகமாக ஒரு தமிழர்களுக்கு எதிராக இவர் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகின்றார். உண்மையான நோக்கம் என்னுடைய ஒரு அரசியல் அனுபவத்திலே இவருடைய விடயங்கள் இதற்கு பின்னால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தரப்பு டக்ளஸ் தேவானந்தா ஊடாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தரப்பு தான் இதனுடைய மறைகரமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது நிச்சயமாக கூற முடியும். அந்த வகையிலே அன்றகுமார திசாநாயக்காவுக்கு அவர்களை ஒரு பலகீனப்படுத்துவது இந்த தென்னிலங்கையிலே தமிழ் மக்கள் அந்த 4 முனை போட்டி ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையில அது 2 முனை போட்டி 3 முனை போட்டியாகி 4 முனை போட்டி 39 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். அதிலே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை விட்டுவிட்டால் 38 வேட்பாளர்கள். அந்த 38 வேட்பாளர்களே நாங்கள் ஏற்கனவே உரியதை போன்று சரத் பொன்சேகா மற்றவர்களை எல்லாம் நாங்கள் கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் ஏற்கனவே மஹிந்த தேசப்பிரிய முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் கூறியிருக்கின்றார். ஒவ்வொரு வேட்பாளர்களும் வாக்குகளை பிரிப்பதற்காக அவர்களுடைய ஏற்பாட்டில் சில வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று அது நாங்கள் முன்னர் குறிப்பிட்டதை போன்று சரத் பொன்சேகா உதய மேலும் பலர் இப்படியான நோக்கத்துக்காக தான் அவர்கள் களமிறக்கப்படும். ஆகவே நாங்கள் இதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய விடயம் ரணில் விக்ரமசிங்க, சயித் பிரேமதாச, அன்றகுமார திசாநாயக்க, நமல் ராஜபக்ச இந்த 4 பேரும் தான் மிக பிரதான போட்டியாளர்களாக இருக்கின்றார்கள். அந்த 4 முனை போட்டி அங்கே நிலவுகின்றது. இந்த 4 முனை போட்டியிலே சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெறுவது என்பது உண்மையிலே பெரிய ஒரு சவாலான விடயமாக இருக்கின்றது அவர்களை பொறுத்தவரை. இப்ப வருகின்ற ஒரு சமூக வலைத்தளங்களை பார்த்து நாங்கள் எதையுமே மதிப்பிட முடியாது. சமூக வலைத்தளங்களை பார்க்கின்ற போது சயித் பிரேமதாச தரப்பு கருத்து கணிப்புகள் என்னால் கருத்து கணிப்புகள் என்பது ஒரு சமூக வலைத்தளங்களின் ஊடாக நடைபெறுகின்றது. சமூக வலைத்தளங்கள் சயித் பிரேமதாச தரப்பு ஆதரவு குழுமத்திலே கிட்டத்தட்ட 190% அவருடைய ஆதரவாளர்கள் இருப்பார்கள். தேசிய மக்கள் சக்தியினுடைய குழுமங்களிலே 190% அவர்கள் சார்பானவர்கள் இருப்பார்கள். ஆக அந்தந்த குழுமங்களிலே மேற்கொள்ளப்படுகின்ற கருத்து கணிப்புகளிலே அவர்கள் சார்ந்த அந்த கட்சிகள் சார்ந்தவர்களுக்கு தான் அங்கே ஒரு அதிகமான ஒரு முடிவுகள் சாதகமாக இருக்கும். ஆக அந்த முடிவுகளை வைத்து நாங்கள் பார்ப்பதில்லை. ஆனால் உண்மையில இருக்கின்ற தென்னிலங்கை நிலவரங்களின் அடிப்படையிலே உண்மையாக அன்றகுமார திசாநாயக்காவுக்கான ஒரு அலை தென்னிலங்கையிலே இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒப்புட்டளவிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்கட்சி தலைவரான சயித் பிரேமதாசாவும் தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகளை எதிர்பார்த்து அவர்களை தங்களுடைய கூட்டணியிலே இணைத்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அன்றகுமார திசாநாயக்கா எப்படி ராஜபக்சேக்களை போன்று இவர் முழுக்க ஒரு தென்னிலங்கை மக்களை நம்பி அவர்கள் எல்லோருமே ஒன்று தமிழர்களும் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், முஸ்லிம்களும் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கோரினாலும் அவர்கள் தங்களுடைய கூட்டணியிலே யாரையுமே இணைத்துக் கொள்ளவில்லை. இந்த இவர் டாக்டர் அர்ஜுனாவோடு பேசி அந்த பெண்மணி கூறியதை போன்று அவர்கள் எந்தவித டீலுக்கும் வரவில்லை. ஆனால் சயித் பிரேமதாச தரப்போ ரணில் தரப்போ அப்படி அல்ல. அவர்கள் வெளிப்படையாகவே தங்களுடைய கூட்டணியிலும் சரி உடன்படிக்கையிலும் சரி தமிழ் மக்களோடு தமிழ் தரப்போடு உடன்படிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே சிங்கள தரப்பிலே கடும் அந்த இனவாத கண்ணோட்டத்திலே பார்ப்பவர்களுக்கு மத்தியிலே அன்றகுமார திசாநாயக்கா ஒரு தனித்து சிங்கள மக்களை மட்டும் நம்பி நிற்கின்றார். தமிழ் தரப்போடு அவர் இல்லை என்கின்ற ஒரு பிம்பம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே டாக்டர் அர்ஜுனாவோடாக இந்த விடயத்தை செய்வதில்லை. என்னால் வேறு அரசியல் தரப்புகளை வைத்து இந்த விடயங்களை கையாள முடியாது. ஆகவே டாக்டர் அர்ஜுனாவை வைத்து அன்றகுமார திசாநாயக்கா தரப்போடு இப்படியான ஒரு டீலை பேசி அவருடைய பாணியிலே இவர் நினைத்தார் இந்த டீல் சரிவருமாக இருந்தால் அந்த ஆடியோவை இவர் தான் முதலிலே விட்டிருப்பார். ஏன்னா இதுதான் நோக்கம். அன்றகுமார திசாநாயக்கா தமிழ் தரப்போடு டீல் செய்து விட்டது. இனி அன்றகுமார திசாநாயக்கா அந்த டாக்டர் அர்ஜுனோடு பேசியவருக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படி எதுவும் இல்லை என்று அவர்கள் விளக்கம் கொடுத்தாலும் இந்த ஒரு விடயமே அங்கே தென்னிலங்கையிலே அன்றகுமார திசாநாயக்காவும் தமிழ் தரப்போடு ஒரு டீலுக்கு போய்விட்டார் என்கின்ற ஒரு செய்தியை கொடுத்தாலே அது காணும். அதை வைத்துக் கொண்டே அவர்கள் அங்கே மற்ற விடயங்களை பார்த்து விடுவார்கள். என்னுடைய அவதானிப்பின்படி இப்படியான ஒரு நோக்கத்துக்காகத்தான் டாக்டர் அர்ஜுனா ஜேவிபி தரப்போடு
தன்னுடைய இந்த உரையாடலை ஆரம்பித்திருப்பார் என்று இல்லை அப்போ நான் நம்புகிறேன். அப்படி என்றால் இப்போ நீங்கள் பாருங்கள் தெற்கிழங்கையிலிருந்து அப்படி ஒரு நிகழ்ச்சி நிரலில் இவரை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், ஆனால் உண்மையான சம்பவம் அர்ஜுனா அவர்கள் வெளிப்படுத்திய விடயம் வந்து நீங்களும் ஒத்துக்கொண்டீர்கள், நானும் ஒத்துக்கொண்டேன், நான் ஒட்டுமொத்த தமிழினமும் ஒத்துக்கொண்டேன் என்றால் அங்கே ஊழல்கள் இருக்கக்கூடாது. ஆனால் இலங்கை தீவில் நான் 2-3 நிகழ்ச்சிகளுக்கு முன்னரே கூறினேன், ஊழல் என்றால் ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா என்றால் ஊழல், அதை பிரித்து பார்க்க முடியாது என்று நான் 4-5 தடவைகள் சொல்லிவிட்டேன் நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக. அப்படியாக இருக்கிற நேரத்தில் எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கின்றது. ஆனால் இங்கே வந்து ஒரு செய்தி ஒன்று என்னவென்று சொன்னால், வெளிநாட்டுகளிலிருந்து பணத்தை அனுப்புகின்ற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உங்களுடைய பணத்தை அங்கே எவ்வளவு தந்திரமாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்துதான் நீங்கள் பண உதவியை செய்ய வேண்டும் என்பதையும் கூட கடந்த நிகழ்ச்சியை நாங்கள் கூறியிருக்கிறோம். அதேபோல் அர்ஜுனா அவர்கள் இப்படி ஒரு உண்மையான விடயத்தை கொண்டு வந்து சொல்லுவதற்கு எப்படி அவர்கள் இதை திட்டம் போட்டிருப்பார்கள் என்றால், அது ஒரு இந்த பேக் பண்ணும் என்று சொல்வார்கள் இல்லையா, திருப்பி வந்து அவர்களை தாக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்று சொல்வார்கள் இல்லையா, அப்படி என்னட்டு கேம்பிள் பண்ணி அப்படி நாங்கள் கருதிவிட முடியாது. என்றால் அது பின்னோக்கி அவர்களை தாக்குவதற்குரிய எந்த முகாந்திரமும் இல்லை என்று சொன்னால், அவர்கள் கைவைத்த விடயம் மிக தெளிவாக அவர்கள் கைவைத்திருக்கின்றார்கள். ஒரு மாகாண சுகாதாரத்துறையை நோக்கித்தான் அவருடைய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் சத்தியமூர்த்தி, அதே போன்று வடக்கு மாகாண முன்னர் வடமாகாண சுகாதார பணிப்பாளராகவும் தற்போது யாழ் மாவட்ட சுகாதார பணிப்பாளராகவும் இருக்கின்ற டாக்டர் கேதீஸ்வரன். அவர் இலக்கு வைத்தவர்கள் எல்லோருமே ஒரு மாகாண நிர்வாகத்துக்குள் மாகாண விடயங்களுக்குள் இருப்பவர்கள். மாகாண சுகாதார கட்டமைப்பையே ஒரு ஊழல் நிறைந்ததாக மன்னார் வைத்தியசாலை உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளை கூறியிருக்கிறோம். கல்வி சுகாதார மத்திய அரசு கையகப்படுத்திவிட்ட தேசிய பாடசாலை பல நூற்றுக்கணக்கான பாடசாலைகளை மாகாண நிர்வாகத்திடமிருந்து மத்திய கல்வி அமைச்சகங்கள் கொண்டு வந்து விட்டார்கள். இப்போது இருக்கிறது சுகாதாரம் மட்டும்தான். அந்த சுகாதாரத்தை எங்களிடம் இந்த பறிப்பது பாருங்கள், யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை குறிவைக்கப்படுகின்றது, சாவச்சேரி வைத்தியசாலை குறிவைக்கப்படுகின்றது, அதோடு சம்பந்தப்பட்டதாக தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை குறிவைக்கப்படுகின்றது. அதே போன்று இப்போது மன்னார் மாவட்ட வைத்தியசாலை, அந்த மன்னாருக்குள் சென்று அங்கே பிரச்சனை கொடுக்கின்றார். இவர்கள் தொடர்ச்சியாக இதோடு முடிவதில்லை. இப்ப சாவச்சேரியிலிருந்து தொடங்கி யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை, தெல்லிப்பளை என இப்போது மன்னார்ல போய் நிற்பவர் அங்கு மட்டும் அதோடு நிறுத்தி கொள்ளக்கூடிய நிலைப்பாடு இருக்காது. அவருடைய இலக்கு இப்படியாக மாகாண நிர்வாகத்துக்கு கீழே, மாகாண சுகாதார அமைச்சுக்கு கீழ் இருக்கின்ற சகல வைத்தியசாலைகளுக்குள்ளும் டாக்டர் அர்ஜுனாவை களமிறக்குவதற்கான சந்தர்ப்பங்களை பார்த்து அவரை வைத்து அங்கே ஒரு குழப்பங்களை ஏற்படுத்திவிட்டு ஒரு கட்டத்திலே தமிழர்களுடைய பிரதேசங்களிலே, அதாவது மாகாண அதிகாரங்களுக்கு இருக்கிற வைத்தியசாலைகள் எல்லாம் இப்படியான பிரச்சனைகள் நடக்கின்றது, அவர்கள் ஒரு விசாரணை குழுவை போட்டுவிட்டு அவர்கள் அப்படியே முழுமையாக தங்களுடைய கைகளுக்குள் எடுத்து விடுவார்கள். ஆகவே இது டாக்டர் அர்ஜுனா வைத்து இந்த விடயங்களை கிளப்புவதனூடாக அரசாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே சரத் வீரசேகர கூறியவர், இவர்கள் ஒரு மாகாண சபை, அதாவது யாழ்ப்பாண மாநகர சபையை ஆட்சி செய்வதிலே பல குழப்பங்கள் ஏற்பட்டது. ஒவ்வொரு தடவையும் ஆட்சி கவிழ்ப்பு நடைபெற்ற போது சரத் வீரசேகர என்ன கூறினார், ஒரு மாநகர சபையை கூட ஒழுங்காக நிர்வகிக்க தகுதியற்றவர்கள் தான் தமிழர்கள், இவர்களுக்கு எதற்கு அதிகார பகிர்வு, இவர்களுக்கு எதற்கு சமஷ்டி என்ற அடிப்படையிலே சரத் வீரசேகர எகத்தாளமாக பேசியவர். இதைத்தான் சிங்களம் விரும்புகின்றது. அதாவது அவர்கள் நிறுவ முற்படுகின்றார்கள், தமிழர்கள் இதற்கு மேல் லாயக்கற்றவர்கள், தமிழர்களுக்கு அவர்கள் நிர்வாகத்திறனும் இல்லை, அப்படி கொடுத்தாலும் அவர்கள் ஊழல் முறைகேடுகள் கொள்ளையடிப்பதிலே அவர்கள் சார்ந்த விடயங்களுக்காகவே இந்த விடயங்களை ஒரு முறையற்ற விதத்திலே பயன்படுத்துவார்கள். ஆகவே இதை நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து தமிழ் தரப்பிடம் கொடுக்க முடியாது, நாங்களே மத்திய அரசின் கீழே இந்த விடயங்களை பரிபாலனம் செய்ய போகின்றோம் என்ற வகையிலே அவர்கள் யாருடமே கருத்து கேட்பதில்லையே. இப்படியான சம்பவங்களின் ஊடாக அவர்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டு அறிவிக்க போகின்றார்கள். அதற்காகத்தான் இவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றாரே தவிர, இதுல என்ன உண்மையிலே நான் வெளிப்படையாக கேட்கின்றேன், டாக்டர் அர்ஜுனாவை கண்மூடித்தனமாக நம்புகின்ற ஒவ்வொருவரும் உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள், சாவச்சேரி வைத்தியசாலையிலே பிரச்சனைகள் முடிவு வந்து விட்டதா? சாவச்சேரி வைத்தியசாலையிலே என்ன நடக்கின்றது என்று இன்னொரு அவருடைய டாக்டர் அர்ஜுனாவுடைய முகநூல் பக்கத்திலே ஒரு பதிவொன்றை அவர் போட்டிருந்தார். புலம்பெயர் தமிழர்களோட ஆதரவாளர்களுக்கிடையான ஒரு கலந்துரையாடல். அந்த கலந்துரையாடலின் போது ஒருவர் கேட்கின்றார் 3 கேள்விகள், மிக நியாயமான கேள்விகள். சாவச்சேரி வைத்தியசாலை 14 வருடங்களாக அந்த சாவச்சேரி வைத்தியசாலையிலே விபத்து சத்திர சிகிச்சை கூடம் மூடப்பட்டிருந்தது, தான் வந்ததுக்கு பிற்பாடுதான் அதை திறப்பதற்கு நடவடிக்கை எடுத்தேன் என்று டாக்டர் அர்ச்சனா கூறுகின்றார். அதற்கு அடுத்ததாக அந்த சாவச்சேரி வைத்தியசாலையினுடைய அவசர விபத்து சிகிச்சை பிரிவு ANE என்று சொல்லப்படுகின்ற விபத்து, அதாவது ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி யூனிட் என்று சொல்லப்படுகின்ற ANE யூனிட், அது
200 மில்லியன் ரூபாய் 400 மில்லியன் ஒதுக்கப்பட்டதாகவும் அதற்கு 200 மில்லியன் செலவழித்ததாகவும் மிகுதி 200 மில்லியனை இவர்கள் சுருட்டி விட்டார்கள் என்று டாக்டர் அர்ச்சுனா அவருடைய குற்றச்சாட்டு. ஆரம்பத்திலேயே இதுதான் அவருடைய நிலைப்பாடு. 14 வருஷமாக பூட்டி கிடந்ததை நான் வந்து திறந்தேன், 400 மில்லியன் ஒதுக்கின இடத்துல 200 மில்லியனை செலவழிச்சு போட்டு 200 மில்லியனை சுட்டு போட்டாங்கள் என்று டாக்டர் அர்ச்சுனா சொன்னார். அப்ப அவருக்கு அந்த புலம்பெயர்ந்து இருக்கிற ஒருவர் கேட்கின்றார், உண்மையிலே 2022ஆம் ஆண்டு தான் அந்த சாவச்சேரி வைத்தியசாலையினுடைய ஒரு பிரிவாக புதிய கட்டட தொகுதியாக கட்டப்பட்ட விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கூடம் 2022 தான் திறந்து வைக்கப்படுகின்றது. அவர் 2022ஆம் ஆண்டு தான் அந்த கட்டிடமே திறந்து வைக்கப்படுகின்ற ஒரு நிலைமையில நீங்கள் 14 வருடங்களாக மூடி கிடந்ததை நான் வந்து திறந்தேன் என்று நீங்கள் கூறுவதற்கு இன்னும் நீங்கள் எந்தவித மறுப்பும் தெரிவிக்கவில்லை, அது ஏன் என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். அதே போன்று அந்த 400 மில்லியன் பிரச்சனை வருகின்ற போது டாக்டர் சத்தியலிங்கம் அவர் முன்னாள் வடமாகாண சபையினுடைய சுகாதார அமைச்சராக இருந்தவர். அவர் அவர் ஒரு விடயத்தில் இவருடைய விடயங்கள் இந்த பிரச்சனைகள் வருகின்ற போது அவர் ஒரு நேர்காணலை கூறியிருக்கின்றார், தான் சுகாதார அமைச்சராக இருக்கின்ற போதுதான் இந்த வைத்தியசாலைக்கு நிதி ஒதுக்கப்பட்டது. மொத்தமாக 400 மில்லியன் ஒதுக்கப்பட்டதிலே 200 மில்லியன் சாவச்சேரி வைத்தியசாலையினுடைய விபத்து மற்றும் அவசர சிகிச்சை கட்டிட தொகுதிக்காகவும் 200 மில்லியன் வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் இருக்கின்ற விபத்து மற்றும் அவசர சிகிச்சை கூட கட்டிட தொகுதிக்காகவுமாகத்தான் அந்த 400 மில்லியன் ஒதுக்கப்பட்டது. அவர் டாக்டர் அர்ச்சுனா கூறுவதை போன்று 200 மில்லியன் செலவழித்திருக்கின்றார் அவரே கூறுகின்றார். அவர் டாக்டர் சத்தியலிங்கம் அப்போது சுகாதார அமைச்சராக இருந்தவர் கூறுகின்றார் 200 மில்லியன் தான் சாவச்சேரிக்கு ஒதுக்கப்பட்டது என்று. ஒதுக்கப்பட்டதை செலவழித்திருப்பதை டாக்டர் அர்ச்சுனாவே ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அப்ப இதை ஏன் நீங்கள் இன்னும் விளக்கம் கொடுக்கவில்லை? அந்த துறை சார்ந்த ஒரு அமைச்சரே இதை கூறியதற்கு பிற்பாடும் நீங்கள் இந்த விடயங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கவில்லை என்று அவர் கூறுகின்றார். அது நியாயமான கேள்விதானே. உடனே அவர் என்றால் அவர் பதில் சொல்ல முடியாது. எப்படி பதில் சொல்ல முடியும்? ஒரு நியாயமான கேள்விகளை அவரால் உடனடியாகவே நீங்கள் என்னுடைய முகநூலில் போய் பாருங்க, நான் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லி இருக்கிறேன். அந்த இடத்துல ஒரு பல செயல்பாட்டாளர்கள் ஆதரவாளர்கள் கூடி கலந்துரையாடல்ல நீ ஒரு சுருக்கமாக அவர் தன்னுடைய பதில கூறியிருக்கலாம் தானே. அவர் பதில கூறாமல் அவர் தன்னை ஒரு வித்துவத்தை, அவர் எப்பவுமே அப்படித்தான், அவர் தன்னுடைய வித்துவத்தை என்னுடைய பேஸ்புக்கை போய் பாருங்க, அந்த பேஸ்புக்ல எல்லாமே நான் பதில் சொல்லியிருக்கேன். அப்ப பேஸ்புக்ல போட்ட எல்லாத்துக்கும் பதிலண்டா இந்த கலந்துரையாடலை அவர் நடத்தணும். அவர் சொல்றாரு எனக்கு நேரம் இல்லை, நான் வேற வேலைகள் இருக்குது, அடுத்த கேள்வியை கேளுங்க. அப்ப அவர் சொல்றாரு இல்ல நீங்கள் இதுக்கு பதில் சொல்லணும், உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு பேஸ்புக். அப்ப அவர் சொல்றாரு எனக்கு பேஸ்புக் இல்லையான்னு சொல்லி. அப்ப பேஸ்புக் இல்லாட்டி நீ பேஸ்புக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு போய் என்னுடைய பேஸ்புக்கில் போய் பாருங்க, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்து அதுக்கு பிறகு பார்க்கலாம்னு சொல்லி. அப்ப அவர் அதுக்கு பிறகு அவர் தொடர்ந்து கேட்கிறார், நீங்க மன்னார்ல போய் நின்று கொண்டு ஒரு 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 நேர்காணல்ல சொல்லி இருக்கிறீர்கள், இப்ப யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் பதவியை தனக்கு தந்தால் நான் இது எல்லாத்தையும் விட்டு போட்டு நான் போக தயாரா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அப்ப நீங்கள் வந்து இதை இலக்கு வச்சுத்தானே இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறீங்க. அப்ப இவ்வளவு எல்லாம் சாவச்சேரி வைத்தியசாலைக்காக போர்க்கொடி தூக்குறீங்கள், மன்னார்ல போய் சிந்தியாவுக்காக போர்க்கொடி தூக்குறீங்கள், கடைசி அங்கன்னு என்ன சொல்றீங்க? யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில பணிப்பாளர் பதவியை தந்தா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் கலைக்காம நான் போக தயாராண்டு. அப்ப அவர் கேட்கிறார், அப்ப உங்களோட நோக்கம் என்ன? அப்ப அந்த 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 பதவியை கைப்பற்றணும்ன்றதுக்காக தான் நீங்க இவ்வளவு விஷயங்களை செய்து கொண்டு வாரீங்களோன்னு கேட்க அதுக்கு பதில் இல்லை. அவர் அதுக்கு தன்னுடைய பாணியிலேயே அப்படியே அவர் உங்களை விசரண்டு சொல்றாங்க, லூசொன்னு சொல்றாங்க, அவர் அந்த தானே அந்த பதிவுகளை போட்டிருக்கிறேன். அப்ப இதுல இருந்து நீங்க ஒன்றா விளங்கிக் கொள்ளணும், ஒரு நேர்மையாக முன்வைக்கப்படுகின்ற கேள்வி இதுல எந்த அடிப்படை தவறுமே இல்லை. அந்த கேள்விகள் அனைத்துமே 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கட்டிட தொகுதிய 14 வருஷமா பூட்டி கிடந்த அவர் சொல்றது வந்து தன்னை மிகப்படுத்துறதுக்காக தான் இதை 14 வருஷம் கிடந்ததை சொல்றாரு. அது மாதிரி ஊழல் முறைகேடு அங்க ஒன்றுமே இல்லை. அவரே சொல்லிக்க 200 மில்லியனை செலவழிச்சிருக்கிறாங்க. அப்ப இப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பகுத்தறிந்து நீங்கள் நீங்கள் ஊறியதை போன்று புலம்பெயர் தேசத்திலிருந்து வருகின்ற பணம் எல்லாமே பிரயோசனப்படும். இப்படியாக ஆர்வ கோளாறுத்தனமாக இப்படியாக மனப்பிறழ்வுகளுக்கு உட்பட்டவர்களை நம்பி நீங்கள் உங்களுடைய நிதிகளை செலவழிப்பது என்பது, இங்கே அனுப்புவது என்பது எந்த விதத்திலுமே பயனற்ற ஒரு விடயம் தான். என்றால் நிச்சயமாக மருத்துவத்துறை சார்ந்து பல விடயங்கள் இருக்கின்றது. நீங்க சீர்தூக்கி பாருங்க, சாவச்சேரி வைத்தியசாலை அவர் அங்கே பிரச்சனையை கிளப்பி விட்டு அவர் வேறு தளத்துக்கு சென்று விட்டார். இப்போ சாவச்சேரி வைத்தியசாலை என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? ஆனால் ஒரு விடயம், டாக்டர் அர்ச்சுனா ஒரு கலக குரல். டாக்டர் அர்ச்சுனாவினுடைய அந்த தாக்கம் ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் ஒவ்வொரு மருத்துவமனை விடுதிகளிலுமே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏன்னால் அவர்கள் ஒரு அச்சத்தோடு இருக்கின்றார்கள். தங்களுடைய கடமைகளை சரிவர செய்யாவிட்டால்
அதை வெளிக்கொண்டு வந்து விடுவார்கள் என்ற ஒரு அச்சத்தோடு எல்லோருமே வேலை செய்யக்கூடிய நிலைமை இருக்குது. அதை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம். அது உண்மை. அதற்காக அவருடைய மறைமுக இதை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு அவர்களுடைய மறைமுக அவரே சொல்லிவிட்டார், ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஒன்றுக்காக நான் மன்னர் வந்திருக்கிறேன் என்று சொல்லி. அவர் பொலிட்டிக்கல் கேமுக்காகத்தான் அவர் இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்காரு அவரே சொல்லியிருக்கார். இதுல இருந்து நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் ஒரு அமர தீர விசாரித்து உண்மையிலே தமிழர்கள் எப்போதுமே ஒரு நிதானமாகவும் ஒரு தெளிவோடையும் இந்த விடயங்களை நகர்த்துறாங்க. உண்மையில உங்களுக்கு தெரியும், தந்தை செல்வா அவர்கள் அறவழி ரீதியாக அரசியல் ரீதியாக ஒரு போராட்டத்தை நடத்தி சிங்கள தேசத்தோடு பல பேச்சுவார்த்தைகளையும் உடன்படிக்கைகளை மேற்கொண்டு தமிழ் மக்களுக்கு எந்த விமோசனமும் இல்லை, அதாவது அரசியல் ரீதியாக அறவழியில தமிழ் மக்களுக்கு எதையுமே பெற்றுத்தர முடியாது என்று கடவுளால் தான் இனி தமிழர்களை காப்பாற்ற முடியும் என்று அவர் கைவிட்டுட்டு போன நேரத்துல தான் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தி போராடினார்கள். பல இயக்கங்கள் அந்த நேரத்துல போராட்டத்தை தொடங்கினார்கள். எல்லோருமே ஒரே நோக்கத்துக்காக தான் போராடினார்கள். மக்கள் அப்போது மிக நிதானமாக அவதானித்து அந்த உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு தியாக அர்ப்பணிப்போடு அவர்கள் மக்களுடைய விடுதலைக்காக யார் போராடுகின்றார்கள் என்பதை அவர்கள் அவதானித்து ஒரு ஒரு குறிக்கப்பட்ட காலவாசம் எடுத்தார்கள். ஆரம்பத்தில் எல்லோருக்கும் ஒத்துழைப்பு வழங்கினார்கள். பின்னர் அவர்கள் தங்களுக்காக உண்மையாக அர்ப்பணிப்போடு யார் செயல்படுகின்றார்களோ கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களாக அந்த இயக்கத்துக்கு பின்னாலே அவர்கள் முள்ளிவாய்க்கால் வரை அந்த மக்கள் ஒரு பெரும் ஆதரவை கொடுத்தார்கள். அதுதான் தமிழ் மக்களுடைய பலம், அதுதான் தமிழ் மக்களுடைய குணம். ஆகவே நாங்கள் அதிலிருந்து இப்போது இப்படியாக ஒரு திடீர் ஒரு புரட்சியாளர்களை நம்பி இப்படியான போலியான ஒரு வேடுதாரிகளை நம்பி நாங்கள் இப்படியாக, அதுவும் புலம்பெயர்ந்திருப்பவர்கள் இப்படியாக ஒரு ஆர்வ கோளாறுத்தனமாக அவருக்கு பின்னால் செல்கின்ற நிலைமை என்பது உண்மையில ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு நிலைப்பாடுதான். நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து பாருங்கள். நாங்கள் கேட்பதை விட நீங்கள் டாக்டர் அர்ச்சுனாவுடன் கேள்விகளை கேளுங்கள். இந்த விடயங்களுக்கெல்லாம் அவருடைய நேர்மையான பதில் என்ன என்பதை நீங்கள் கேட்டறிந்து விட்டு நீங்கள் தெளிந்த சிந்தையோடு இந்த விடயங்களை கையாளுகின்ற போது ஒரு நல்ல ஒரு முடிவு பிறகு. உண்மை, நீங்கள் கூறுவது போல் வெளிநாடுகள் இருப்பவர்கள் ஒரு ஆர்வக்கோளாறு. ஏனென்றால் அந்த நாளிலிருந்து எப்பொழுது தாயகத்திலிருந்து வெளியில் வந்தார்களோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள், நிதி ஆதரவு வழங்குகிறார்கள். அதனால்தான் கொழும்பே சில பகுதிகளிலேயே பார்த்து, கொழும்பில் இருக்கின்ற 4-5 பகுதிகள் வந்து அங்கு தமிழர்களிடமிருந்து வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற தமிழர்களிடம் பணம் அந்த கொழும்பை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கான பணம் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கின்ற என்று கூறுகிறார்கள். அப்பொழுதே கூறினார்கள். அப்போ வெளிநாடுகளிலிருந்து போகிற தமிழருடைய பணம் தான் அங்கே பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் தமிழர் தாயகத்தில் இருக்கின்றவர்களுக்கு அனுப்பும் பொழுது நிச்சயமாக தேவை கருதித்தான் அனுப்புகிறார்கள். ஆனால் இனிவரும் காலங்களில் இதை சிந்திக்க வேண்டும் என்றால் அங்கே எல்லோரும் இதை பயன்படுத்துகிறார்கள், ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். இதனூடாக தங்கள் பணத்தை அதிகரித்தால் அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து பணத்தை எடுத்து கொண்டு வந்து செலுத்துவார்கள் என்ற அந்த ஒரு தேவையில்லாத எங்களுடைய சமூகத்தில் சீர்கேடு ஏற்படுத்தும் வகையில் தான் இவை நடக்கின்றது. அதை சிந்திக்க வேண்டும். எங்களுடைய புலம்பெயர்ந்து வாழுகின்றவர்கள் ஒரு பண உதவியை செய்யும் பொழுது கேட்க வேண்டும், மறு கேள்வி கேட்கும் பொழுதுதான் அவர்களுக்கும் சிந்திக்க தோன்றும். இல்லை என்றால் வெறுமனவே சும்மா எடுத்து கொடுக்கும் பொழுதுதான் இப்படியான பிரச்சனைகள் வருகின்ற தெளிவாக தெரிகிறது. மிகவும் சுருக்கமாக இராமேந்திரன் நான் நிகழ்ச்சி என்று கொண்டு வர வேண்டும். அதாவது இப்போ அந்த அர்ஜுனா அவர்களுடைய அந்த காணொலியை நான் பார்க்கும் பொழுது அந்த காணொலியில் தொகுத்தவர் ஒருவரே கூறினார், நானே முதல் அர்ஜுனா அவர்களுக்கு தலையில் தூக்கி வைத்து ஆடினேன். இப்படி இந்த இவருடைய இந்த ஒப்பந்தம் தொடர்பாக அவர் பேசியதை கேட்டவுடன் நானே அதிர்ச்சி அடைந்து விட்டேன் என்று சொல்லி, இப்போ அங்கேயும் சரி இங்கேயும் சரி புலம்பெயர்ந்த நாடுகளிலும் சரி அவர் கொண்டு வந்த விடயத்தை நீங்களும் சொன்னீர்கள், நான் சொன்னேன். ஊழலை வெளிப்படுத்தியது சிறப்பான விடயம், அது யாராலும் மறுத்துக்கொள். ஆனால் அவரது கையாண்ட விதம் முழுவதுமே படு மோசமாக ஏதோ ஒரு நிகழ்ச்சிகளில் நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவாக காட்டியிருக்கிறார். ஆனால் ஏன் இன்னும் சிலர் அதை நிலைமையை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் சில வழிகளில் அவர் சரியான விடயத்தை கொண்டு வந்ததனால் அதை இலகுவாக நாங்கள் தட்டி கழித்து விடக்கூடாது என்பதற்காகவோ எனக்கு தெரியவில்லை. நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று சுருக்கமாக கூறுங்கள். உண்மையில் இந்த இடத்திலே நாங்கள் அரசியல் நிகழ்வுகளையும் சமூக நிகழ்வுகளையும் மக்களுடைய நாடி துடிப்புகளையும் ஒரு சேர அவதானித்து அதை நாங்கள் எங்களுடைய பார்வை என்பது, எங்களுடைய அளவுகோல் என்பது தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை, தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலை, தமிழ் மக்களுடைய தாயக பிரதேசத்தினுடைய பாதுகாப்பு, எங்களுடைய எதிர்காலம். இந்த அளவுகோல், இந்த கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் இந்த விடயங்களை அரசியல் நிகழ்வுகளையும் சமூக நிகழ்வுகளையும் மக்களுடைய நாடி துடிப்புகளையும் இந்த கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்த்து தான் நாங்கள் இந்த ஆய்வுகளை நாங்கள் வெளிப்படுத்தி வருகின்றோம். ஆகவே அந்த கண்ணோட்டத்திலே தான் நாங்கள் இந்த டாக்டர் அர்ச்சுனாவோட விடயத்தை பார்க்கின்ற போதுதான் எங்களுக்கு அந்த ஆபரேஷன் அர்ச்சுனாவினுடைய பின்னணி தொடர்பாக எங்களினால் ஊகித்தறிய முடிந்தது. எல்லோராலும் அப்படி அறிய முடியாது.
ஆகவே அவர்கள் ஒரு பாமர மக்களுடைய மன வெளிப்பாடு என்பது உண்மையிலே வடமாகாணத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு குடிமக்களும் இந்த மருத்துவ மாஃபியாக்களினால் மனம் குமுறி கொண்டிருக்கின்றார்கள். அது மருத்துவ மாஃபியா என்று நாங்கள் ஒரு தரப்போடு சுட்டி காட்டிவிட முடியாது. ஒவ்வொரு வைத்தியசாலைகளிலும், பிரதேச வைத்தியசாலை, ஆதார வைத்தியசாலை, மாவட்ட வைத்தியசாலை, எல்லா வைத்தியசாலைகளுமே மேல் மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை அதிகார துஷ்பிரயோகம் அதா புரியோடி போய் கிடக்கின்றது. ஊழல் என்பது அடுத்த பக்கம், அது மேல்நிலையில் இருப்பவர்களினால் ஊழல் விடயங்கள் கையாளப்படுகின்றது. ஆனால் ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு பிரதேச வைத்தியசாலையாக இருக்கட்டும், ஆதார வைத்தியசாலையாக இருக்கட்டும், இல்ல மாவட்ட வைத்தியசாலையாக ஒரு வெளிநோயாளர் பிரிவுக்கு சென்று ஒருவர் தன்னுடைய நோய் நிலையை கூறி அவர் மருந்தெடுத்து வெளியே வருவதற்குள்ளாகவே பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி அவை போதும் போதும் என்று ஆகிற நிலைமையில் தான் அவர்கள் வெளியே வருகின்றார்கள். உண்மையிலே அரசாங்க வைத்தியசாலைகள், ஒரு அரச வைத்தியசாலைகள் என்பது ஒரு தர்ம ஆஸ்பத்திரி என்று அந்த காலத்தில் சொல்வார்கள். தர்ம ஆஸ்பத்திரி என்றால் அஞ்ஞான மடம் அல்ல. அஞ்ஞான மடங்களிலே நாங்கள் போய் உணவுக்கு கையேந்துவதை போன்ற நிலைமை இந்த வைத்தியசாலைகளிலே இல்லை. எங்களுடைய வரிப்பணத்திலே நாங்கள் இந்த அரசாங்கம் ஒரு வரவு செலவு திட்டத்தை போடுகின்ற போது இந்த அரச வைத்தியசாலைகளுக்கு மருந்துகள், அதிலே வேலை செய்கின்ற ஊழியர்கள், அதிலே கடமையாற்றுகின்ற வைத்தியர்கள் உள்ளிட்டவர்களுடைய சம்பளங்கள், அவர்களுக்கான கொடுப்பனவுகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கித்தான் அவர்கள் வரவு செலவு திட்டத்தை போட்டு அதிலே பற்றாக்குறையான விடயங்களுக்கு வரிகளின் ஊடாக அறவீடு செய்கின்றார்கள். ஆகவே இந்த வைத்தியசாலையினுடைய சகல நடவடிக்கைகளிலும் அங்கே வைத்திய சிகிச்சைக்காக செல்பவர்களாக இருக்கட்டும், செல்லாதவர்களும் அந்த வரிச்சுமையை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆகவே அங்கே ஆனால் அந்த வைத்தியசாலை கட்டமைப்பில் இருப்பவர்கள் செல்கின்ற நோயாளிகளை ஏதோ நாங்கள் அஞ்ஞான மடத்திலே கையேந்த வந்தவர்களை போன்றுதான் அவர்கள் ஒரு பரிகாசத்தோடும் ஒரு எகத்தாளமாக பார்க்கின்ற அதன் காரணமாகத்தான் அவ்வாறான ஒரு அதிகார துஷ்பிரயோகங்கள் அங்கே இடம்பெறுகின்றது. ஒரு ஏனோதானோ ஒன்று அவர்களை கையாளுகின்ற விதம் அங்கே செல்கின்ற நோயாளர்களை மிகப்பெரிய விரக்தியோடு வெளியே வர வைக்கின்றது. ஒரு தடவை சென்று வந்து விட்டு மறுதடவை அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு செல்லவே விருப்பம் இல்லாத அளவுக்கு அவர்களுடைய அணுகுமுறை இருக்கின்றது. ஏன் நீங்கள் இங்கே வருகின்றீர்கள், நீங்க போய் தனியார் வைத்தியசாலைகளை நோக்கி வாருங்கள் என்பதை ஊக்குவிக்கக்கூடியதாகத்தான் இங்கே நடைபெறுகின்ற இந்த இழுபறிகள் அனைத்துமே இருக்கின்றது. ஆக அதனால் வெகுண்டெழுந்திருக்கின்ற மக்கள், உண்மையில் நாங்கள் அடிக்கடி கூறுவதை போன்று பொருளாதார நெருக்கடியின் காரணமாக இந்த கொரோனா தொற்றில் இருந்து இந்த மக்கள் பெரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே அந்த போராட்ட அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் மீதியான பகுதியிலே வரும் 50க்கு குறைவானவர்கள் கோட்டபாய ராஜபக்சவனுடைய உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு முன்பாக 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி அந்த மீதியான பகுதியிலே ஒரு இரவு வேளையிலே ஒரு எதிர்ப்பு போராட்டம், அதிலே எதிர்ப்பு போராட்டம் நடத்திய 50 பேரை வலு கட்டாயமாக குண்டாந்தடி பிரயோகத்தின் ஊடாக அவர்களை கைது செய்ய முற்பட்டது. உடனடியாக அந்த கொழும்பு மாவட்டம், தென் மாகாணம், மேல் மாகாணம் உள்ளிட்ட நாடு முழுவதுமே உடனடியாக பரவியது. அவர் சிறு பொறி, அந்த பொறிதான் இன்று கோத்தபாய ராஜபக்சவை இலங்கையினுடைய அதாவது ஒரு அதிகாரத்தில் இருக்கின்ற போதே நாட்டை விட்டு தப்பி ஓடுகின்ற அந்த ஒரு துன்பியல் வரலாற்றுக்கு ஒரு சொந்தக்காரராக ஆக்கியது என்று சொன்னால் அந்த சிறு பொறி. அதே போன்றுதான் மக்களுடைய மனங்களிலே இந்த வைத்தியசாலைகள் நாங்கள் மாஃபியான்கிற ஒரு விடயத்தோடும் நிறுத்திவிட முடியாது. ஒவ்வொரு வைத்தியசாலையிலும் கடமையாற்றுகின்ற சிற்றூழியர்கள் வரை மக்களை பதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக அவர்களுக்கு எதிரான அந்த கோபத்தினுடைய ஒரு வடிவமாகத்தான் டாக்டர் அர்ச்சுனாவை பார்த்தார். அதை நாங்கள் பிழை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் மறுமனே பாமர மக்களை கடந்து ஒரு புத்திஜீவிகள் நிலையில் இருப்பவர்கள் கூட டாக்டர் அர்ச்சுனாவை ஒரு மீட்பராக கருதி இன்று வரை அவருடைய விடயங்களை நியாயப்படுத்தி கொண்டிருப்பதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை இருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் யாராவது ஒருவர் வந்துவிட மாட்டாரா, இது எங்களுடைய ஒரு மனநிலை. அதுதான் கடந்த காலத்தில் கூட இன்னொருவர் மீது எங்களுடைய பழுவை சுமத்தி விட்டு நாங்கள் தப்பி செல்வதனுடைய ஒரு நிலைப்பாடுதான். உண்மையிலே எங்களுடைய போராட்டம் நடைபெற்ற போது கூட ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளை பொத்தி பொத்தி பாதுகாத்தார்கள். வீட்டுக்கு வெளியே தான் புரட்சியை தேடினார்கள். அடுத்தவருடைய பிள்ளை மாவீரராகி ஒரு வீரகாவியமாகி சாதனைகள் படைத்து ஒரு போர்க்களத்திலே வெற்றிகள் வருகின்ற போது அதை கைதட்டி ரசித்தார்கள். கைதட்டி ரசிக்கின்ற போது தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தங்களுடைய பிள்ளைகளை வைத்திருந்தார்கள். இதுதான் எங்களுடைய இனத்தினுடைய மரபணு, எங்களுடைய குணாம்சம். இந்த முள்ளிவாய்க்கால் நெருங்கிய போது கூட பதுங்குகுழிக்குள்ளேயே ஒரு பதுங்குகுழி அமைத்து தங்களுடைய பிள்ளைகளை ஒழித்து வைத்திருந்து அது நாங்கள் பிள்ளைகள், அதுதான் எங்களுடைய இயல்பு. அதாவது ஒரு போராட்டம், ஒரு இனமாக நாங்கள் ஒரு விடயத்தை முன்னெடுக்கின்ற போது எல்லோருமே கூட்டாக சேர்ந்து பங்களிக்கின்ற தன்மை என்பதில்லை. ஒருவர் ஒரு விடயத்தை கையில் எடுக்கின்ற போது அவருடைய தலையிலே தோள்களிலே முழுவதை சுமத்தி விட்டு இவர்கள் எல்லோருமே ஆதரவாளர்களாக இருக்கின்ற மனநிலை தான் அதனுடைய பிரதிபலிப்பு தான். இந்த டாக்டர் அர்ச்சுனா வந்தவுடன் அப்பாட ஒருவர் வந்து விட்டார், அவருடைய தலையிலே
கிரீடத்தை சூட்டி விட்டு முள்முடியை சூட்டி விட்டு அவரை நாங்கள் உசுப்பேத்தி விட்டு பப்பால் ஏற்றி கவிட்டு வீழ்த்தி விட வேண்டும் என்பதுதான் அந்த அணுகுமுறையினுடைய பிரதிபலிப்பாக தான் நான் இதை பார்க்க முடியுமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. உண்மைதான் ராமேந்திரன், நீங்கள் கூறுவது சரி. அதாவது ஒரு ஏக்கத்தோடு, ஏனென்றால் 15 ஆண்டுகளாக எங்களுடைய மக்கள் மண்ணிலும் சரி புலத்திலும் சரி அந்த ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். யாராவது ஒருவர் வரமாட்டாரா, எங்களுக்கு சரியாக வழிகாட்ட மாட்டார்கள், அந்த ஏக்கம் இருக்கிறது. பலர் பலவிதமாக கூறலாம். ஏன் கூட்டு தலைமைகள் இருக்கின்றது, தலைமை தேவையில்லை, எங்கேயிருந்து வரும், அது இது என்றெல்லாம் கூறுவார்கள். ஆனால் யதார்த்தம் என்று ஒன்று இருக்கின்றது இல்லையா? இந்த பொத்தியுள் தொடக்கம் பொலிகண்டி வரை அந்த போராட்டம் நடந்த பொழுது உலகம் பூராமல் இருக்கின்ற மக்களுடைய அந்த அந்த உணர்வு எழுச்சியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது மட்டுமே போதும், உங்களுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை என்பதைத்தான் நாங்கள் கூறலாம். எனவே அவர்கள் அவ்வாறு பார்ப்பதிலும் தவறில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் ஊடகத்தில் இருப்பவர்கள் பொறுப்போடு அங்கே நடக்கின்ற விடயங்களை, உண்மையான விடயங்களை நாங்கள் இங்கே எங்களுடைய மக்களுக்கு காவி செல்லவில்லை என்று சொன்னால் அதில் நாங்கள் எங்களுடைய பணியில் தவறிழைக்கின்றோம் என்பதைத்தான் நான் அடிக்கடி கூறுவேன். அந்த கருத்திலிருந்து, அந்த நிலைப்பாட்டிலிருந்து நான் மாறப்போவதில்லை. அப்படி என்று சொன்னால் நான் விலகிவிட்டு என்னால் மாற வேண்டிய ஒரு நேரம் வந்தால் நான் ஊடகத்துறையிலிருந்து விலக வேண்டியதுதான். அப்படியான மனப்பான்மை என்னிடம் இல்லை என்பதையும் கூறிக்கொண்டு நிச்சயமாக மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. உண்மையிலே மிக விரைவிலே கெட்டிக்காரன் புழுகு கண்ணனால் தாங்காது என்று கூறுவார்கள். அந்த வகையில் தான் டாக்டர் அர்ச்சுனா அவருடைய விடயமாக இருக்கட்டும், இந்த சுமந்திரன் தொடர்பாகவாக இருக்கட்டும், இல்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய மாற்று விடயங்களாக இருக்கட்டும், எல்லா விடயங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி இன்று எல்லோருமே அனுபவபூர்வமாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அதே போன்றுதான் டாக்டர் அர்ச்சுனா அவர் ஒரு கெட்டிக்காரன், படித்தவர் என்றபடியா அவற்றை சொல்ல கெட்டிக்காரன் புழுகு கண்ணனால் எங்களோட முதுமொழிகள் நிச்சயமாக பொய்த்து போகாது. அந்த வகையிலே ஒரு கெட்டிக்காரன் புழுகு இப்போது ஒரு சில வாரங்களிலேயே அது அம்பலத்துக்கு வந்திருக்கின்றது. இனி மெல்ல மெல்ல இந்த ஆதரவு தளம் ஒரு சரிந்து போகும் என்பதை அது டாக்டர் அர்ச்சுனாவே அதற்கான அடித்தளத்தை விடுவார் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி. என நிச்சயமாக நிலைமை சீராக வேண்டும் என்பதற்காக இந்த விடயங்களை பேசுகின்றோம். நன்றி, வணக்கம் ராமேந்திரன். இன்னொரு சந்திப்போம். நிச்சயமாக.